மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமது சொந்த மாவட்டமான சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்திருக்கிறார். திருச்சியில் நடைபெற்ற மாநாட்டில் 234 தொகுதிகளிலும் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தவர் திமுக, அதிமுக 2 கட்சிகளும் திருட்டு கட்சிகள் என குற்றஞ்சாட்டியுள்ளார். நாம் தமிழர் கட்சி சார்பில் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு 2026 என்ற தலைப்பில் திருச்சியில் மாநாடு நடைபெற்றது. அதில் பேசிய சீமான், தமிழக அரசு பெண்களுக்கு 5000 ரூபாய் வழங்கியதை கடுமையாக எதிர்த்தார். 10 லட்சம் கோடி கடன் வைத்திருக்கும் தமிழக அரசு ஒவ்வொருவர் மீதும் 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருப்பதாக சீமான் குற்றம் சாட்டினார். 10 லட்சம் கோடி கடன், ஒரு குடும்ப அட்டைக்கு 5000, ஆனால் அந்த அட்டையில் 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது. 5000 வாங்குகிற அம்மா கையிலே 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது என்பதை அறிவிச்ச முகமரி. இதை நீ சிந்திக்க தொடங்கி விட்டால், விழிப்புணர்வு அடைந்து விட்டாய், மாற்றத்திற்கான அரசியல் பிறந்து விட்டது. திமுகவும் அதிமுகவும் வேறு வேறு கட்சி அல்ல என்றவர் இரண்டும் திருடர்கள் கட்சி என்று கடுமையாக சாடினார் சீமான். இன்னைக்கு திமுகவில் அமைச்சராக இருக்கிறதில் 10 பேருக்கு மேலாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள். நீ வேறு வேறு கட்சி என்று நினைத்தாய், இதிலும் அமைச்சராக இருக்க முடியும். அடுத்த 6 மாசத்தில் இங்கே வந்து நின்று இங்கேயும் அமைச்சராக இருக்க முடியும் என்றால் ஒரே கட்சி தான். தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை. தாய் சொர்ணாக்காவா இருந்தால் பிள்ளை தேவதையாவா இருக்கும், அதுவும் சொர்ணாக்காவா தான் இருக்கும். கேட்டால் இது தாய் கழகம் என்பார்கள், அதை சேய் கழகம் என்பார்கள். அப்ப தாயை போல பிள்ளை. இந்த இடத்தில் எந்த இடத்தில் மாறுபடுகிறது? எந்த இடத்தில்? ரெண்டும் ஒரே கட்சி. இது திருடர்கள் முன்னேற்றம், அது அனைத்து இந்திய திருடர்கள் முன்னேற்றம். அதனைத் தொடர்ந்து 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பெயர் பட்டியலை அறிவித்த சீமான் அவர்களை மேடை ஏற்றி அறிமுகம் செய்து வைத்தார். இந்த தேர்தலிலும் ஆண்களுக்கு சரி பாதியாக 117 பெண் வேட்பாளர்களை அறிவித்தார் சீமான். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதியில் இந்த முறை தாம் போட்டியிடப் போவதாக சீமான் அறிவித்ததும் மேடை முன்பு கூடியிருந்த தொண்டர்கள் ஆர்ப்பரித்தனர். தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைக்க வேண்டும் என்ற உறுதியோடு களத்திலே நிற்கிற உங்கள் அன்பு மகன் பிறந்த மண்ணிலே காரைக்குடியிலே இந்த முறை சட்டமன்ற வேட்பாளராக களத்திலே நிற்கிறேன். என் அன்பு மக்கள் பேராதரவு கொடுத்து என்னை வெற்றி பெறச் செய்வீர்கள் என்று நம்புகிறேன். 2016 தேர்தலில் கடலூரிலும் 2021 தேர்தலில் சென்னை திருவொற்றியூரிலும் போட்டியிட்ட சீமான் இந்த முறை தமது சொந்த மாவட்டமான சிவகங்கையில் உள்ள காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் களம் காணுகிறார். கடலூர் தொகுதியில் போட்டியிட்டு 12,497 வாக்குகளை பெற்ற அவர் திருவொற்றியூர் தொகுதியில் 48,597 வாக்குகள் பெற்று 3ஆம் இடத்தை பிடித்தார். அதாவது 2ஆம் இடம் பெற்ற அதிமுக வேட்பாளர் கே குப்பன் பெற்ற 50,524 வாக்குகளுக்கும் சீமான் பெற்ற வாக்குகளுக்கும் 2000த்திற்கும் குறைவான வாக்கு வித்தியாசமே ஆகும். சொந்த மாவட்ட மக்கள் கை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த முறை தேர்தலில் வென்றே தீர வேண்டும் என்ற லட்சியத்துடன் காரைக்குடியில் போட்டியிட சீமான் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த 2021 தேர்தலில் காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்ட என் துரைமாணிக்கம் என்பவர் 23,872 வாக்குகளை பெற்று அதாவது 11.24% வாக்குகளுடன் 4ஆம் இடத்தை பிடித்தார். காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட மாங்குடி 75,954 வாக்குகள் பெற்று எம்எல்ஏவான நிலையில் பாஜக சார்பில் போட்டியிட்ட ஹெச் ராஜா 54,365 வாக்குகளுடன் 2ஆம் இடத்தையும், சிவகங்கை மக்களவை தொகுதி அதிமுக முன்னாள் எம்பியும் அமமுக சார்பில் போட்டியிட்ட தேர்போகி பாண்டி 44,864 வாக்குகளை பெற்று 3ஆம் இடத்தையும் பிடித்தார். 2021 தேர்தலில் தனித்தனியாக களம் கண்ட பாஜகவும் அமமுகவும் 2026 தேர்தலில் கூட்டணி வைத்திருப்பதால்
காரைக்குடி தொகுதியை தக்க வைத்துக் கொள்வதில் பாஜகவுக்கும் அமமுகவுக்கும் இடையே கடும் போட்டி ஏற்படக்கூடும் என தெரிகிறது. திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் மீண்டும் காரைக்குடி தொகுதியை தக்க வைத்துக் கொள்ளும் பட்சத்தில் அது சீமானின் வாய்க்கு அவல் கிடைத்த கதையாக மாறக்கூடும். ஈழத் தமிழர்கள் மீதான சிங்கள பேரினவாதத்தின் இனப்படுகொலைக்கு காங்கிரஸே காரணம் என குற்றம் சாட்டி வரும் சீமானுக்கு காங்கிரஸ் வேட்பாளருக்கு எதிரான தேர்தல் பிரச்சாரத்தை எளிதாக்க கூடும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான பெருமை விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.